Next we are going to look at the coagulation of blood. இதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரத்தம் உறைதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். If you cut your finger or when you get yourself hurt, your wound bleeds for some time, after which it stops to bleed. அதாவது தெரியாம விரலை கட் பண்ணிடுறோம். அந்த விரலை தவறுதலா வெட்டி கொள்ளும் போது என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் அந்த blood வெளியேறிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ரத்தம் வெளியேறாது, அப்படியே ஸ்டாப் ஆயிடும். Sometimes after which it stops to bleed. This is because the blood clots or coagulates in response to trauma. இது ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு காயம்பட்ட இடத்துல இருந்து ரத்தம் வெளியேறதை தடுக்கிறதுக்காக என்ன நடக்குது அப்படின்னா ஒரு ரத்த கட்டு உருவாகுது. அதுதான் நம்ம சொல்லுவோம் blood clot அப்படிங்கிறது. இந்த ரத்த கட்டு உருவாகி அது என்ன செய்யும் அப்படின்னா அதிகமா ப்ளீடிங் இருக்கிறது, அதாவது அதிகமான ரத்த போக்க நிறுத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் என்ன பேர் அப்படின்னா coagulation of the blood னு பேரு, இல்லனா clotting of blood னு பேரு. This is because the blood clots or coagulates in response to trauma. The mechanism by which excessive blood loss is prevented by the formation of clot called blood coagulation or clotting of blood. இப்படி தேவையில்லாம அதிகப்படியான ரத்தம் வெளியேறதை தடுக்கிறதுக்காக ஒரு நிகழ்ச்சி உருவாகுது. அந்த நிகழ்ச்சியை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரத்தம் உறைதல் அப்படிங்கிறோம். அது blood coagulation அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா clotting of blood னு சொல்லலாம். So the schematic representation of blood coagulation is shown in figure. இது எப்படி நடக்குது அப்படிங்கிற நிகழ்ச்சியை ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி so the clotting process begins when the endothelium of blood vessels is damaged and the connective tissue in its wall is exposed to blood. இந்த clotting processங்கிறது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா clottingனா ரத்தம் உறைதல் அப்படிங்கிறோம். இந்த ரத்தம் உறைதல் எப்படி நடக்குதுங்கிறத இந்த ஃப்ளோ சார்ட்ல பார்க்கலாம். ரத்த குழாய்களில் இருக்கக்கூடிய எண்டோதீலியம்ங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா டேமேஜ் ஆகும். அது அப்படியே கொஞ்சமா சிதைவடைஞ்சு அதனுடைய வால்ஸ்ல, அதாவது சுவரில் இருக்கக்கூடிய இணைப்பு திசுக்களை ரத்தம் என்ன செய்யுது போய் நனைக்குது. இப்போ எண்டோதீலியம் டேமேஜ் ஆகுது. டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய வால்ஸ்ல இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூவை போய் பிளட் என்ன செய்யும் அப்படின்னா நனைக்கக்கூடிய வேலையை செய்யுது. அதனாலதான் என்ன செய்யும் அப்படின்னா ரத்தம் உறைதல் அப்படிங்கிற நிகழ்ச்சியே நடக்குது. So the clotting process begins when the endothelium of blood vessel is damaged and the connective tissue in its wall is exposed to blood. அந்த அங்க இருக்கக்கூடிய இணைப்பு திசுக்கள் எல்லாத்தையுமே ரத்தமானது போய் நனைக்கக்கூடியதா இருக்குது. Then the platelets adhere to collagen fibers in the connective tissue and release substance that form the platelet plaque, which provides emergency protection against the blood loss. இது என்ன ஆகுதுன்னா இணைப்பு திசுக்கள்ல இருக்கக்கூடிய கொலாஜன் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் இருக்கும். இந்த இணைப்பு திசு கனெக்டிவ் டிஷ்யூன்னு சொல்லக்கூடிய இணைப்பு திசுக்கள் இருக்கக்கூடிய அந்த கொலாஜன் ஃபைபருங்கிற கொலாஜன் இலைகளோட அந்த பிளட் பிளேட்லெட்ஸ்ங்கிறது ரத்த தட்டுகள் போய் ஒட்டிக்கும். அப்படி ஒட்டிக்கொண்டு என்ன செய்யும் அப்படின்னா பிளட் லாஸை தடுக்கிற மாதிரி சில ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய சில பொருட்களை வெளியிடும். அதாவது பிளட்டை கிளாட் பண்ண வைக்கக்கூடிய சில சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. So the clotting process begins when the endothelium of blood vessel is damaged and the connective tissue in its walls exposed to blood. Then the platelets adhere to collagen fiber. இந்த ரத்த தட்டை அணுக்கள் கொலாஜன் ஃபைபர் கனெக்டிவ் டிஷ்யூ சொல்லக்கூடிய இணைப்பு திசுக்களுடைய கொலாஜன் ஃபைபரோட போய் ஒட்டிடுது. ஒட்டிக்கிட்டு என்ன செய்யும் அப்படின்னா அது ஒரு வகையான பொருட்களை ரிலீஸ் பண்ணுது. Then release substances that form the platelet. என்ன மாதிரியான சப்ஸ்டன்ஸ்னா that form the platelet plaque. அதாவது ரத்த உறைகளை தடுக்கிறதுக்கு தேவையான பொருட்களை உருவாக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. இது எதுக்காக அப்படின்னா which provides emergency protection against the blood loss. இது ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி அதிகப்படியான ரத்த போக்கை தடுப்பதற்காக ஒரு சப்ஸ்டன்ஸை ரிலீஸ் பண்ணுது. அது என்னென்ன சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறத அடுத்ததா பார்க்கலாம். Then the clotting factors released from the clumped platelets or damaged cells mix with the clotting factors in the plasma. இப்போ ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்காக சில ஃபேக்டர்ஸ் ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிறோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரத்த தட்டு கொத்துக்களாலான ஒரு அடைப்பை ஏற்படுத்தி உடனடியாக அது என்ன செய்யும் ரத்த இழப்பை தடுக்குது. The blood clotting factors released from the clumped platelets or damaged cells, it mixes with the clotting factors in the plasma. அந்த ரத்தத்தை உறைய வைக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கொத்தா உருவாகுது. உருவானதுக்கு அப்புறம் அது என்னது கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட மிக்ஸ் ஆயிருது. எங்க பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் ரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய காரணிகளோட கலந்துருது. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா புரோத்ராம்பின் பேர். அந்த புரோட்டீனுக்கு பேரு புரோத்ராமின். இந்த புரோத்ராமின் என்ன செய்யும் அப்படின்னா இட் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்டிவ் ஃபார்ம் கால்டு த்ராம்பின். இதுதான் என்ன செய்யுது அப்படின்னா ஆக்டிவ் ஃபார்மா இருக்கக்கூடிய த்ராம்பினா மாறுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா புரோத்ராமின் இஸ் கன்வெர்டட் இன்டு ஆக்டிவ் ஃபார்ம் கால்டு த்ரோம்பின். சரி, இந்த புரோத்ராமின் திராம்பினா மாறுறதுக்கு என்ன ஏதாவது என்சைம்ஸ் ஏதாவது தேவைப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா
கால்சியம் தேவைப்படுது, ப்ளஸ் விட்டமின் கே இருக்கும்போது தான் நடக்கும். அது இந்த பிரசன்ஸ் ஆஃப் கால்சியம் அண்டு விட்டமின் கே. ஏற்கனவே விட்டமின் கே பற்றி கேள்விப்பட்டிருப்போம். என்ன அப்படின்னா ஆன்டி ஹெமராஜிக் விட்டமின் அப்படின்னு. அது ரத்தப்போக்கு, ஒரு ரத்தம் உறையாமல், ரத்தம் உறையணும், பிளட் கிளாட்டிங் நடக்கணும். சில நேரங்களில் என்ன செய்யும், சிவியர் ப்ளீடிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்ணி பிளட்டை கிளாட் பண்ண வைக்கக்கூடிய விட்டமின் எது அப்படின்னா விட்டமின் கேங்கிறது. இதுக்கு என்ன பேருனா ஆன்டி ஹெமராஜிக் விட்டமின் பேர். ரத்த இழப்பை தடுக்கக்கூடிய விட்டமின் சொல்லலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோம் அப்படின்னா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் கொத்தா உருவாகுது. அது என்ன செய்ய, பிளாஸ்மா இருக்கக்கூடிய கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட போய் மிக்ஸ் ஆகுது. அது கிளம்ப்டு பிளேட்லெட்ஸ் போய் மிக்ஸ் ஆன உடனே அங்கே ஒரு ப்ரோட்டீன் இருக்கு. அந்த ப்ரோட்டீனுக்கு பேர் ப்ரோத்ராம்பின். அந்த ப்ரோத்ராம்பின் எப்படி இருக்குது அப்படின்னா இன்ஆக்டிவா இருக்குது. அது என்னவா மாறுது அப்படின்னா ஆக்டிவ் திராம்பினா மாறுது. யாருடைய முன்னிலையில் அப்படின்னா கால்சியம் மற்றும் விட்டமின் கே முன்னிலையில் இது நடக்குது. சரி, இது திராம்பின் எதுக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராம்பின் இட் ஹெல்ப்ஸ் த கன்வர்ஷன் ஆஃப் ஃபைப்ரினோஜன் இன்டு ஃபைப்ரின் த்ரெட்ஸ். இந்த திராம்பின் தான் என்ன செய்யுது, ஃபைப்ரினோஜன் சொல்லக்கூடியது என்னவா மாற்றுது, ஃபைப்ரின் த்ரெட்டாக மாற்றுது. அப்போ என்ன ஆகுது, கட்டாக இருக்குது, அது ஃபைப்ரினோஜனாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நூல் மாதிரி மாற்றி ஒரு ஒரே வைக்கிறதுக்காக என்ன செய்யுது, ஃபைப்ரினோஜனை ஃபைப்ரினாக மாற்றுது. ஃபர்ஸ்ட் ப்ரோத்ராம்பின் டு திராம்பின் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கன்வர்ஷன் ஆஃப் ஃபைப்ரினோஜன் டு ஃபைப்ரின். இது என்னவா மாறுது, ஃபைப்ரினோஜன்லேருந்து என்னவா மாறுது, ஃபைப்ரினாக மாறுது. இதுக்கு என்ன இருக்குன்னா ஃபைப்ரின் த்ரெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த த்ரெட்ஸ் ஆஃப் ஃபைப்ரின் பிகம்ஸ் இன்டர்லிங்க்டு இன்டு எ பேட்ச் that traps blood cells and seals the injured cells until the wound is healed. இது என்ன செய்யும் அப்படின்னா ஏற்கனவே சொன்னாலே கால்சியம் மற்றும் விட்டமின் கே முன்னிலையில் தான் இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொன்னோம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இந்த திராம்பின் என்னாவது ரத்த பிளாஸ்மாவில் இருக்கக்கூடிய பிளட் பிளாஸ்மாவில் இருக்கிற கரைந்த நிலையில் இருக்கக்கூடிய ஃபைப்ரினோஜனை இது என்னவா மாற்றும், கரையாத ஃபைப்ரின் இலைகளாக மாற்றுது. இந்த ஃபைபர்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா ஒன்றுக்கொன்று இணைந்து இது ரத்த செல்களை என்ன செய்யும், ஒரு நெட்வொர்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும், ஒரு வலைப்பின்னல் மாதிரியான அமைப்பை உருவாக்குது. Threads of fibrin becomes interlinked into a patch that traps blood cells and seals the injured vessel until the wound is healed. இந்த இலைகள் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்து ரத்த செல்களை சேர்ந்து ஒரு வலைப்பின்னல் அமைப்பை உருவாக்கும். அதோட முடியறதில்லை, இது என்ன செய்யும் அப்படின்னா ஃபைப்ரின் வலைப்பின்னல் அப்படிங்கிறது காயம்பட்ட அந்த ரத்த குழலில் குணமாகிற வரைக்கும், இந்த காயம்பட்ட டேமேஜான பிளட் வெசல்ஸில் இது சரியாகிற வரைக்கும் இது என்ன செய்ய, ஒரு வகையான அடைப்பை ஏற்படுத்தி ரத்தம் வெளியேறாம தடுக்குது. ஸோ த்ரெட்ஸ் ஆஃப் ஃபைப்ரின் பிகம்ஸ் இன்டர்லிங்க்ட் இன்டு எ பேட்ச் தட் ட்ராப்ஸ் பிளட் செல்ஸ் அண்ட் சீல்ஸ் த இன்ஜூர்ட் வெசல். டேமேஜான வெசல்ஸ் என்ன செய்யும், அடைச்சிடுது. அவர் அடைப்பை ஏற்படுத்தி அதை பிளாக் பண்ணிடுது. எது வரைக்கும் அப்படின்னா அன்டில் த wound is healed. அங்கே ஏற்பட்ட காயமானது, அந்த பாதிப்பானது சரியாகிற வரைக்கும் அந்த மாதிரி பண்ணுது. ஆஃப்டர் சம் டைம் த fibrils contract, then squeezing out a stocked fluid through a mesh network called serum. இதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபைப்ரின்ல இருக்கக்கூடிய நுண்ணிலைகள் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்கி என்ன செய்யும் அப்படின்னா வெளிர் மஞ்சள் நிறம், அதாவது வைக்கோல் நிறத்துல காணப்படும் சொல்லலாம். வைக்கோலுடைய நிறம் என்ன இருக்கும், மஞ்சள் நிறமா இருக்கும் இல்லையா, அந்த வெளிர் மஞ்சள் நிறத்துல சீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரவத்தை இந்த வலைப்பின்னல் வழியா வெளியேற்றும். ஆஃப்டர் சம்டைம் த fibrils கான்டாக்ட், கொஞ்சமா அந்த நூலிலைகள் சுருங்க ஆரம்பிச்சு என்ன செய்யும், ஒரு வைக்கோல் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு திரவத்தை உற்பத்தி பண்ணுது. எது மூலமா அந்த மெஸ்வர்க்னு சொல்லக்கூடிய வலைப்பின்னல் வழியா அதை வெளியேற்றுது. அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா சீரம் சொல்லுது. இப்போ வாட் இஸ் சீரம் அப்படின்னு கேட்டா ஃபைப்ரினோஜன் இல்லாம இருக்கிற பிளாஸ்மாவுக்கு என்ன பேர் அப்படின்னா சீரம்னு பேரு. நிறைய பயாலஜில அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீரம் டெஸ்ட் அப்படிலாம் எடுப்பாங்க. எடுக்கும்போது என்ன இருக்கணும் அப்படின்னா பிளாஸ்மா மட்டும்தான் இருக்கணும், அது என்ன இருக்கக்கூடாது, ஃபைப்ரினோஜன் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அதுக்கு என்ன பேரு, சீரம்னு பேரு. தென் நெக்ஸ்ட் ஒன் ஹெப்பாரின். அந்த ஹெப்பாரின் சொல்றோமே, ஹெப்பாரின்ங்கிறது என்ன அப்படின்னா ஆன்டிகோயாகுலன்ட் அப்படின்னு சொல்லலாம், ரத்த உறைவு எதிர்ப்பொருள்னு சொல்லலாம். இப்போ அடுத்ததா பார்க்குறப்ப என்னது, ரத்தம் உறைவில் தடுக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு என்ன பேரு, ஹெப்பாரின் பேரு. ஹெப்பாரின் இஸ் அன் ஆன்டிகோயாகுலன்ட். ரத்தம் உறைவில் தடுக்கக்கூடிய பொருளுக்கு பேர் தான் ஆன்டிகோயாகுலன்ட் பேரு. இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ். இது எவ்வளவு இருக்கும் அப்படின்னா ஒரு சிறிய அளவு உற்பத்தி செய்யப்படுது. எங்க உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னா பை மாஸ்ட் செல்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ விச் ப்ரிவென்ட்ஸ் கோயாகுலேஷன் இன் ஸ்மால் பிளட் வெசல்ஸ். இதோட முக்கியமான வேலை என்ன, இந்த ஹெப்பாரின் சொல்லக்கூடிய ரத்த உறைவு எதிர்ப்பொருளாக இருக்கக்கூடிய, அதாவது ஆன்டிகோயாகுலன்ட் சப்ஸ்டன்ஸ் தான் ஹெப்பாரின் சொல்லுவோம்.
இது என்ன செய்யும், அங்கே இருக்கக்கூடிய கனெக்டிவ் டிஷ்யூவில் இருக்கக்கூடிய மாஸ்ட் செல்கள்னால உருவாக்கப்படுது. திஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஸ்மால் குவான்டிட்டிஸ் பை மாஸ்ட் செல்ஸ் ஆஃப் த கனெக்டிவ் டிஷ்யூ. அப்போ இந்த மாஸ்ட் செல்ஸ்னால தான் இது உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் இதோடைய வேலை என்ன? விச் ப்ரிவென்ட்ஸ் கோஆகுலேஷன் இன் ஸ்மால் பிளட் வெசல். இதில் முக்கியமான வேலை சிறிய ரத்த குழாயில், சின்ன சின்ன ரத்த குழாய்களில் ரத்தம் உறையிறத இது தடுக்கக்கூடிய வேலையை செய்யக்கூடியதாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், காம்போசிஷன் ஆஃப் லிம்ப் அண்ட் இட்ஸ் ஃபங்க்ஷன். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் சொன்ன அந்த பிளட் கிளாட்டிங் ப்ராசஸை ஒரு ஸ்கீமேட்டிக் டயக்ராம் மூலமாக பார்க்கலாம், ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிமுலஸ், ஒரு தூண்டுதல் ஏற்படுது. ஸோ அந்த தூண்டுதல் ஏற்பட்ட உடனே என்ன செய்யும் அப்படின்னா டிஷ்யூ டேமேஜ் ஆகுது, ஒரு காயம் பட்டுறது இல்லைன்னா அடிபட்டுறது, அதனால டிஷ்யூ டேமேஜ் ஆகுது. அடுத்து பார்த்தீங்கன்னா மசில் ஸ்பாசம், தசை சுருக்கம் மாதிரி ஏற்படுது. தசை சுருக்கம் மாதிரி ஏற்பட்ட உடனே இந்த பிளேட்லெட் ஃபிளக் ஃபார்மேஷன் நடக்குது. ஏன்னா பிளேட்லெட் ஃபிளக் ஃபார்மேஷன்றது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிளட் கிளாட்டிங் நடக்கிறதுக்காக ஒரு கொத்தா திசுக்களை உருவாக்குது இல்லையா, அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு தூண்டல் ஏற்படுது, அடுத்து டிஷ்யூ டேமேஜ் ஆகுது, மூணாவது மசில் ஸ்பாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தசை இழுப்பு ஏற்படுது. பிளேட்லெட் பிளக் அப்படிங்கிறது என்னன்னா ரத்த தட்டுகளால், பிளேட்லெட்ஸ்னால ஒரு வகையான அடைப்பு ஏற்படுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்றோம் பிளேட்லெட் பிளக் ஃபார்மேஷன் அப்படிங்கிறோம். அடுத்தது இன்ட்ரின்சிக் பிளான்டிக் மெக்கானிசம். இது வந்து என்னது, உள்ளார்ந்த உறைதல் செயல்முறை அப்படிங்கிறோம். அடுத்ததான் என்ன நடக்குது அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் புரோத்ராம்பின் ஆக்டிவேட்டர் சப்ஸ்டன்ஸ். அடுத்த என்ன செய்ய, புரோத்ராம்பினை செயல்பட வைக்கக்கூடிய ஒரு பொருள் உற்பத்தி ஆகணும். நான் புரோத்ராம்பின் இன்ஆக்டிவா இருக்குது, அதை ஆக்டிவா மாற்றணும். ஸோ அப்போ புரோத்ராம்பினை ஆக்டிவா மாற்றுறதுக்காக என்ன செய்யறேன், புரோத்ராம்பின் இஸ் கன்வெர்டட் இன்டு திராம்பின். புரோத்ராம்பின் என்னவா மாறுது அப்படின்னா திராம்பினா மாறுது. அப்போ புரோத்ராம்பின்ங்கிறது இன்ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா திராம்பின்ங்கிறது என்ன இருக்கும், ஆக்டிவா இருக்கும். இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும், இந்த திராம்பின் என்ன செய்யுது, இட் ஆக்ட்ஸ் ஆன் என்சைமேட்டிக்லி ஆன் ஃபைப்ரினோஜன். Thrombin acts enzymatically and act as a enzymatically on fibrinogen. Thrombin என்ன செய்யுது அப்படின்னா thrombin, prothrombin thrombin மாறுதுன்னு சொன்னா prothrombin is converted into thrombin, then thrombin acts enzymatically on fibrinogen. இந்த thrombin என்னது, கரையக்கூடிய fibrinogen மீது நொதியாக செயல்படுது. thrombin acts on fibrinogen எப்படின்னு பார்த்தா enzymaticallyங்கிறோம். இப்போ thrombin ஆனது கரையக்கூடிய fibrinogen மீது நொதியாக செயல்படுது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா ஃபைப்ரினோஜன் ஃபார்ம்ஸ் தி ஃபைப்ரின். இந்த ஃபைப்ரினோஜனுக்கு தான் எதோ மாற்றுது அப்படின்னா ஃபைப்ரினா மாற்றுது. கரையக்கூடிய ஸ்டேஜில் இருந்தது கரையாத ஃபைப்ரினா மாற்றிடுது. அப்போ ஃபைப்ரினோஜன் வந்து கரையாத ஃபைப்ரின் நிலைகளாக மாற்றிடுது. மாற்றினதுக்கப்புறம் கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா காயமடைந்த இடத்துல இந்த ஃபைப்ரின் த்ரெட்ஸ் அட் த டேமேஜ்டு சைட், காயமடைந்த இடத்துல அடிபட்ட இடத்துல ஃபைப்ரின் இலைகள் பார்க்கறதுக்கு அடிபட்ட இடத்துல கை வச்சு பார்த்தோம்னா ஒரு த்ரெட் மாதிரி நூல் மாதிரி வரும். இந்த ஃபைப்ரின் த்ரெட்ஸ் அட் த டேமேஜ்டு சைட் இட் ட்ராப்ஸ் பிளட் செல்ஸ் அண்ட் பிளேட்லெட்ஸ். இது என்ன செய்யும் அப்படின்னா ரத்த செல்களை அந்த ஃபைப்ரின் இலைகள் உருவாகி அந்த ரத்த செல்களை அதில் சிக்க வைக்கும். சிக்க வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த காயப்பட்ட இடம் அப்படியே க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும், அதாவது அடைபடுதல் ஏற்படுற மாதிரி நடக்கும். இந்த மாதிரி தான் என்ன நடக்குது அப்படின்னா பிளட் கிளாட்டிங் அப்படிங்கிற ப்ராசஸ் நடக்கக்கூடியதாக இருக்குது. Next we are going to look at the composition of limb and its function. அடுத்ததாக பார்க்க போகிறது நிணநீர் அப்படின்னா என்ன, அந்த நிணநீரினுடைய வேலைகள் என்ன அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். அதாவது நிணநீருடைய பகுதி பொருட்களும் அதனுடைய பணிகளும் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எவ்வளவு தூரம் பிளட்டுங்கிறது ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி லிம்ஃப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. About 90% of the fluid that leaks from the capillaries eventually seeps back into the capillaries, and the remaining 10% is collected and returned to the bloodstream by means of series of tubules known as lymph vessels or lymphatics. அதாவது ரத்த நுண்ணாளங்களிலிருந்து திசுக்களுக்குள்ளே கசியக்கூடிய 90% திரவம் மீண்டும் என்ன செய்யுது, ரத்த நுண்ணாளங்களுக்குள்ளேயே திரும்ப நுழையுது. அப்போ 90% மீண்டும் ரத்த நாளங்களுக்குள்ளே நுழையுது அப்படிங்கிறப்ப மீதம் இருக்கக்கூடிய 10%, எஞ்சிய 10% திரவத்தை யார் எடுத்துட்டு போறா அப்படின்னா நிணநீர் நாளங்கள்னு சொல்லக்கூடிய லிம்ஃப் வெசல்ஸ் ரத்த குழாய்களுக்குள்ள கொண்டு போகக்கூடிய வேலையை செய்யுது. சரி, அடுத்ததை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிம்ஃப்னு சொல்றோமே அப்படின்னா என்ன, த ஃப்ளூயிட் இன்சைட் த லிம்ஃபாட்டிக்ஸ். இப்போ சொன்னோம் இல்லையா அந்த நிணநீர் நாளங்கள் சொல்லி, அந்த நிணநீர் நாளங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய இந்த திரவத்துக்கு பேர் தான் லிம்ஃப்னு பேரு.
பொதுவாக அது என்ன நிறம் இருக்கும் அப்படின்னா நிறமே இருக்காது, கலர்லெஸ் மொபைல் ஃப்ளூயிட்னு சொல்லலாம். தென் த லிம்பாட்டிக் சிஸ்டம் consists of complex network of thin-walled ducts, filtering bodies, and a large number of lymphocytic cell concentrations in various lymphoid organs. அடுத்ததாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லிம்பாட்டிக் சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நிணநீர் மண்டலம் சொல்லக்கூடிய லிம்பாட்டிக் சிஸ்டம் ஒரு சிக்கலான அதே நேரத்தில் ஒரு மெல்லிய சுவர் இருக்கக்கூடிய குழல்களால் ஒரு டியூப்னால இருக்கக்கூடிய ஒரு வலைப்பின்னல் போன்ற ஒரு அமைப்பை உருவாக்குது. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன இருக்கும் அப்படின்னா வடிகட்டக்கூடிய உறுப்புகளையும் அதிக எண்ணிக்கையில் வெவ்வேறு நிணநீர் உறுப்புகள் இருக்கக்கூடிய நோய் எதிர்பார்த்தல் தன்மை மிக்க செயல்களையும் இது உள்ளடக்கி இருக்குதுன்னு சொல்லலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நெட்வொர்க் ஆஃப் தின் வால்டு டக்ஸ். எப்படி இருக்குது அப்படின்னா மெல்லிய சுவர்களை உடைய குழாய்களை உருவாக்குது. அதுக்கு பேர் தான் லிம்பாட்டிக் வெசல்ஸ், நிணநீர் குழாய்கள் அப்படிங்கிறோம். அதுக்கடுத்து என்ன செய்யுது, ஃபில்டரிங் பாடிஸ் அப்படிங்கிறது வடிகட்டக்கூடிய உறுப்புகளை உருவாக்குது. அதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா லிம்ஃப் நோடு அப்படிங்கிறோம். இது என்னென்னா நிணநீர் முடிச்சுகள் அப்படிமா. நம்ம பாடியை பொறுத்த மட்டும் கிட்டத்தட்ட எவ்வளோ லிம்ஃப் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா அரௌண்ட் 600 லிம்ஃப் நோட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் ஓவர் த பாடி. நம்ம உடம்பை பொறுத்த முடிக்கும் கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட நிணநீர் முடிச்சுகள் காணப்படுதுன்னு சொல்லுவாங்க. இது தவிர லார்ஜ் நம்பர் ஆஃப் லிம்போசைட்டிக் செல் கான்சன்ட்ரேஷன் இன் வேரியஸ் லிம்பாய்டு ஆர்கன்ஸ். இது தவிர நிணநீரிய உறுப்புகளில் அதிகப்படியான லிம்போசைட்டிக் செல் கான்சன்ட்ரேஷன் காணப்படுது. இப்போ இந்த லிம்பாட்டிக் வெசல் எப்படி இருக்குது அப்படின்னா ஹேவ் ஸ்மூத் வால்ஸ் that run parallel to the blood vessels. இந்த லிம்பாட்டிக் வெசல் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா மென்மையான சுவர்னால ஆக்கப்பட்டிருக்குது. இது எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தோல், சுவாச பாதை மற்றும் உணவு பாதையில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களை ஒட்டி அதுக்கு இணையாக போகக்கூடியதாக இருக்குது. The lymphatic vessels have smooth walls that run parallel to the blood vessels. ரத்த குழாய்களுக்கு இணையாக இருக்குது எங்கே அப்படின்னா தோல்லையும் அதுக்கப்புறம் ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்ஸ், அதாவது சுவாச பாதைகள் மற்றும் சுவாச குழாய்கள் மற்றும் உணவு குழாய்களையும் இது காணப்படக்கூடியதாக இருக்குது. ஸோ தீஸ் வெசல்ஸ் சர்வ் ஆஸ் எ ரிட்டர்ன் டக்ட்ஸ் ஃபார் த ஃப்ளூயிட்ஸ் தட் ஆர் கண்டினியூலி டிஃப்யூசிங் அவுட் ஆஃப் த பிளட் கேபிலரிஸ் இன் டு தி பாடி டிஷ்யூஸ். இது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஸ்மூத் வால்ஸாக இருக்குது, மென்மையான சுவர்களை உடையதாக இருக்குது. அதே நேரத்தில் ரத்த குழாய்களுக்கு இணையாக போகக்கூடியதாக இருக்குது. எந்தெந்த பகுதிகளெலாம் இது காணப்படும் அப்படின்னா தோலில் இருக்கும், சுவாச பாதையில் இருக்கும், அது மாதிரி டைஜஸ்டிவ் ட்ராக்ட் சொல்லக்கூடிய செரிமான குழாய்களையும் இது காணப்படக்கூடியதாக இருக்குது. தீஸ் வெசல்ஸ் சர்வ் ஆஸ் எ ரிட்டர்ன் டக்ட். இது என்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னா ரிட்டர்ன் டக்ட்ஸாக இருக்குது. ரிட்டர்ன் டக்ட்ஸ் என்னது, ஊடுருவக்கூடிய திரவங்களை திரும்ப ரத்தத்திற்கு கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. அந்த ஊடுருவக்கூடிய திரவங்களை ரத்தத்திற்கு திரும்ப செலுத்தும் குழாய்களாக இந்த நிணநீர் குழாய்கள் செயல்படக்கூடியதாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு நிணநீர் குழாயினுடைய முனைப்பகுதி எப்படி இருக்குதுங்கிறத பிக்சரில் பார்க்கலாம். தீஸ் வெசல்ஸ் ஆஸ் serve as return ducts for the fluids that are continually diffusing out of the blood capillaries into the body tissues. அது எப்படி இருக்குங்கிறத பிக்சர் மூலமாக பார்க்கலாம். ட்ரைனேஜ் ஆஃப் டிஷ்யூ ஃப்ளூயிட் இன்டு தி லிம்பாட்டிக் வெசல்ஸ் அப்படிங்கிறோம். என்னது டிஷ்யூ ஃப்ளூயிட் ட்ரைனேஜ்னு சொல்லக்கூடியது. இதுதான் டிஷ்யூ செல்ஸ். அந்த டிஷ்யூ ஃப்ளூயிடில் ஒரு ட்ரைனேஜ் மாதிரி ஏற்படுது. இங்கே என்ன இருக்குது, லிம்ஃபுங்கிற ஃப்ளூயிட் இருக்குது. இது என்னது லிம்ஃப் வெசல்ஸ். இது வந்து வால்வ் இன் த லிம்ஃப் வெசல் வால் அப்படிங்கிறோம். என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் ஊடுருவக்கூடிய திரவங்களை அந்த ஃப்ளூயிட் என்ன செய்யுது அப்படின்னா ரத்தத்துக்கே மறுபடியும் திரும்ப கொண்டு வரதுக்கு எது உதவியாக இருக்குது அப்படின்னா லிம்ஃப் வெசல்ஸ் வந்து உதவியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது நிணநீர் குழாய்கள் வந்து உதவியாக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்ததான் லிம்ஃப் ஃப்ளூயிட். இந்த லிம்ஃப் ஃப்ளூயிட் என்ன ஆகும் அப்படின்னா இட் மஸ்ட் பாஸ் த்ரூ த லிம்ஃப் நோட். இந்த லிம்ஃப் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய நிணநீர் திரவம் கண்டிப்பாக எது வழியாக தான் போக முடியும் அப்படின்னா மஸ்ட் பாஸ் த்ரூ த லிம்ஃப் நோட்ஸ். எது வழியாக போகணும் அப்படின்னா லிம்ஃப் நோட்ஸ் வழியாக தான் போகணும். ஒரு ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஊருக்கு போகிற வழியில் அந்த ஊருடைய என்ட்ரன்ஸில் என்ன இருக்கும், செக் போஸ்ட் இருக்கும் அல்லது ஸ்பீட் பிரேக்கர் இருக்கும். அது எதுக்காகனா செக் பண்ணி அனுப்புறதுக்கு. அதே மாதிரி தான் இந்த லிம்ஃப் ஃப்ளூயிடுங்கிறது லிம்ஃப் நோடு சொல்லக்கூடிய செக் போஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய பகுதியை தாண்டி தான் போகணும். அப்போ இட் மஸ்ட் பாஸ் த்ரூ த லிம்ஃப் நோட்ஸ். எதுக்காக அந்த லிம்ஃப் நோட்ஸை தாண்டி போகணும் அப்படின்னா அதுதான் வந்து என்ன செய்யும், ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை செய்யும். வரக்கூடிய அந்த லிம்ஃப் ஃப்ளூயிட்ல ஏதாவது மைக்ரோப்ஸ் இருந்ததுன்னா, பேத்தஜன்ஸ் இருந்துச்சுன்னா அதை ஃபில்டர் பண்ணி வடிகட்டுற வேலை யாருடையது அப்படின்னா லிம்ஃப் நோட்ஸுடைய வேலை. அதாவது லிம்ஃப் நோடுங்கிறது நிணநீர் முடிச்சுன்னு சொல்லுவோம். இது ஒரு மிகச்சிறந்த வடிகட்டியாக செயல்படுன்னு சொல்லலாம். ஸோ இட் மஸ்ட் பாஸ் த்ரூ த லிம்ஃப் நோட்ஸ் பிஃபோர் இட் இஸ் ரிட்டர்ன் டு தி பிளட். அது மறுபடியும் ரத்தத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்யும், லிம்ஃப் நோடு இந்த செக் போஸ்ட்டை தாண்டி தான் போகணும். ஸோ த லிம்ஃப் நோட்ஸ் தட் ஃபில்டர் த ஃப்ளூயிட். இப்போ லிம்ஃப் நோடு என்ன செய்யும், அந்த ஃப்ளூயிடை ஃபில்டர் பண்ணும்.
ஸோ ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் the lymph nodes that filter the fluid from the lymphatic vessels of the skin are highly concentrated in the neck. இப்போ இந்த வடிகட்டக்கூடிய இந்த lymph nodes எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா நெக் ரீஜனில் இருக்குது, கழுத்து பகுதியில் காணப்படக்கூடியது இருக்குது. அடுத்து வேறு எங்கே இருக்குது அப்படின்னா இங்கியூனல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை இடுக்குகளில் அது காணப்படக்கூடியதாக இருக்குது. இது தவிர ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட், டைஜஸ்டிவ் ட்ராக்ட் இங்கெல்லாம் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதாவது இந்த லிம்ஃப் நோடுன்னு சொல்லக்கூடிய நிணநீர் முடிச்சுக்கள் வடிகட்டுற வேலையை செய்யணும். இது எந்தெந்த பகுதியிலெல்லாம் காணப்படுது அப்படின்னா லிம்பாட்டிக் வெசல்ஸ் ஆஃப் த ஸ்கின், அதாவது தோலில் இருக்கக்கூடிய நிணநீர் குழாய்களில் ஒரு சில பகுதியில் இது எப்படி இருக்கும், ஹைலி கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். அப்படி கான்சன்ட்ரேட்டாக இருக்கக்கூடிய ஏரியா என்ன அப்படின்னா கழுத்து பகுதியை சொல்லலாம். அடுத்தது இங்கியூனல் அப்படின்னு சொல்லக்கூடிய தொடை இடுக்கு பகுதிகளில் சொல்லலாம். இதுக்கப்புறம் ஆக்சிலரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியை சொல்லலாம். ஆக்சிலிஸ்ங்கிறது அக்குள் பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆம்பிட் அப்படிங்கிறத நம்ம ஆக்சிலிஸ் அப்படிங்கிறோம். இது தவிர ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டும் டைஜஸ்டிவ் ட்ராக்ட்டும் சொல்லலாம். அதாவது சுவாச குழாய்களையும் உணவு குழாய்களையும் நம்ம இதற்கு உதாரணமாக சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் காலில் ஏதாவது அடிபட்டு இருந்ததுன்னு சொன்னால் என்ன ஆகும்னா, காலில் ஏதாவது காயம் இருந்துச்சுன்னா, ஊண்டு இருந்துச்சுன்னா அந்த தொடை இடுக்கில் நெறி கட்டிருச்சு அப்படிமா ஒரு வகையான வீக்கம் ஏற்படும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு டேமேஜ் இருக்குது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய லிம்ஃப் நோடு என்ன செய்யும், அந்த ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சு அந்த டிசீஸ்லேருந்து காப்பதற்கான ஒரு சில ப்ராசஸை செய்யும். அதனால என்ன இருக்கும், வீங்கி இருக்கும். அதே நேரத்தில் ஃபீவரும் வரும். இது ஒரு ப்ரொடெக்ஷன் மெஷர்ஸ் தான். Then the lymph fluid flowing out of the lymph nodes flow into large collecting duct which finally drains into larger veins and that runs beneath the collarbone, the subclavian vein, and it is emptied into the bloodstream. இதுக்கு அடுத்ததான் அந்த லிம்ஃப் ஃப்ளூயிட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிணநீர் முடிச்சுலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த நிணநீர் பெரிய சேகரிக்கக்கூடிய நாளம் சொல்லக்கூடிய கலெக்டிங் டக்ட்ஸுக்குள்ளே போகுது. அப்படி போனதுக்கப்புறம் கடைசியாக காரை எலும்புன்னு சொல்லக்கூடிய காலர் போன், அந்த காரை எலும்பினுடைய கீழ்ப்புறமாக போகுது. அப்படி போய் அதை என்ன செய்யும் அப்படின்னா சப்கிளாவியன் வெயின் சொல்லக்கூடிய கீழ் கழுத்து சிறைகளுக்குள்ளே சேகரிக்கப்படுது. அப்படி சேகரிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன செய்யும், பிளட் ஃப்ளோவில் போய் மிக்ஸ் ஆகுது, ரத்த ஓட்டத்தில் போய் கலக்கும். அதாவது என்ன செய்யுது அப்படின்னா நிணநீர் அப்படிங்கிற நிணநீர் முடிச்சிலேருந்து வெளியில் வரக்கூடிய இந்த பெரிய கலெக்டிங் டக்ட் என்ன செய்யுதுன்னா நிணநீர் முடிச்சிலேருந்து வெளியில் வரக்கூடிய இந்த ஃப்ளூயிட் பெரிய கலெக்டிங் டக்டுக்குள்ளே போகுது. அங்கே போனதுக்கப்புறம் ஃபைனலாக காரை எலும்புன்னு சொல்லக்கூடிய காலர் போன் கீழ்ப்புறமாக போகக்கூடிய அந்த கீழ்கழுத்து சிறைன்னு சொல்லக்கூடிய சப்கிளாவியன் வெயின் சொல்லக்கூடிய சிறைகளுக்குள்ளே சேகரிக்கப்படுது. அங்கிருந்து அது ரத்த ஓட்டத்தில் கலக்குது. கலந்ததுக்கப்புறம் நிணநீர் முடிச்சில் காணப்படக்கூடிய குறுகிய பைக்குழிகள், அதுக்கு என்ன பேருனா சைனோசாய்ட்ஸ்னு பேர். அந்த பைக்குழிகளுடைய சுவர் பகுதியில் போய் என்ன இருக்கு, மேக்ரோஃபேஜ்கள் இருக்கு. இந்த மேக்ரோஃபேஜுடைய வேலை என்ன அப்படின்னு சொன்னால் நிணநீரில் காணப்படக்கூடிய மேக்ரோஃபேஜுடைய வேலை என்ன அப்படின்னா ரத்தத்தில் நுழையக்கூடிய அந்த நோய் கிருமிகளை என்ன செய்யும் அப்படின்னா இந்த லிம்ஃப் நோட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் தி மேக்ரோஃபேஜுடைய உதவினால என்ன செய்யும், அதை அழிக்கிற வேலையை செய்யக்கூடியதாக இருக்குது. ஸோ த லிம்ஃப் ஃப்ளூயிட் ஃப்ளோயிங் அவுட் த லிம்ஃப் நோட்ஸ், இந்த லிம்ஃப் ஃப்ளூயிட்னு சொல்லக்கூடிய நிணநீர் திரவம் லிம்ஃப் நோடுன்னு சொல்லக்கூடிய நிணநீர் முடிச்சு வழியாக போகுது. எங்கே போகுதுன்னா ஒரு பெரிய கலெக்டிங் டக்ட்டுக்கு போகுது. விச் ஃபைனலி ட்ரெயின்ஸ் இன்டு லார்ஜர் வெயின்ஸ். இது கடைசியாக எங்கே போய் சேருது அப்படின்னா மிகப்பெரிய ஒரு வெயின்ஸில் போய் முடியுது. அது எங்கே இருக்குது அப்படின்னா தட் ரன்ஸ் பினத் தி காலர் போன். அது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் காலர் போன் அப்படிங்கிற பகுதியில் காணப்படக்கூடியதாக இருக்குது. அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காரை எலும்பு அப்படிம்பாங்க. அந்த காரை எலும்பினுடைய அந்த கலெக்டிங் டக்ட் வழியாக போகுது. லாஸ்ட்டாக ஃபைனலாக போய் அந்த காரை எலும்புக்கு போகுது. அந்த காரை எலும்பினுடைய கீழ் பகுதியில் இருக்கக்கூடிய சப்கிளாவியன் வெயினுக்கு போயிடுது. தட் வென் ரன்ஸ் beneath the collarbone, அதுக்கு என்ன பேர், சப்கிளாவியன் வெயின். இட் இஸ் emptied into the bloodstream. ஃபைனலாக போய் ரத்த ஓட்டத்தில் கலந்துருது. தென் த நேரோ பேசேஜஸ் இன் த லிம்ஃப் நோட்ஸ். இப்போ இந்த இதில் குறுகலாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு என்ன பேர், இந்த நேரோ பேசேஜஸ் இன் த லிம்ஃப் நோட்ஸ். லிம்ஃப் நோடு சொல்லக்கூடிய நிணநீர் முடிச்சுகளில் ஒரு குறுகலான பகுதிகள் காணப்படுது. அதை தான் நம்ம சொன்னால் சைனோசாய்ட்ஸ் அப்படிங்கிறோம். அந்த சைனோசாய்ட்ஸ்னா என்னது, ஒரு குழி போன்ற பகுதிகளாக காணப்படக்கூடியதாக இருக்குது. நிணநீர் முடிச்சில் காணப்படக்கூடிய குறுகிய பைக்குழியினுடைய சுவர் பகுதியில் என்ன இருக்குன்னா மேக்ரோஃபேஜஸ் இருக்குது. இந்த மேக்ரோஃபேஜஸ்ங்கிறது யார் அப்படின்னா ஃபேகோசைட்டிக் செல்ஸ் அப்படிங்கிறோம். ஃபேகோசைட்டிக் செல்ஸ்னா என்னத்தோம், ஒரு வெளியிலேருந்து வரக்கூடிய ஒரு பேத்தஜன்ஸை அப்படியே கேப்சர் பண்ணி அப்படியே விழுங்கிடுது. இப்போ இதுக்கு தான் என்ன பேர், மேக்ரோஃபேஜஸ்னு பேர். இந்த மேக்ரோஃபேஜஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். எதுதான் மேக்ரோஃபேஜஸாக மாறி இருக்குன்னா மானோசைட்ஸ் தான். WBCயில் இருக்கக்கூடிய மானோசைட்ஸ் தான் என்னவா மாறி இருக்கும் அப்படின்னா மேக்ரோஃபேஜ்னு சொல்லக்கூடிய இர்ரெகுலர் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபேகோசைட்டிக் செல்ஸ், அதாவது செல்களை விழுங்கக்கூடிய செல்களாக மாறி இருக்கும். Then the lymph nodes successfully prevent the invading microorganism
ஃப்ரம் ரீச்சிங் த பிளட் ஸ்ட்ரீம். இந்த லிம்ஃப் நோட்ஸ் நிணநீர் முடிச்சு என்ன செய்யுது அப்படின்னா ரத்தத்தில் நுழையக்கூடிய நோய் கிருமிகளை யாருடைய உதவியோட, மைக்ரோஃபேஜோட உதவியோட நிணநீர் முடிச்சுகள் தடுக்கும். சரி, இப்படி தடுக்குது. இங்க இருக்கக்கூடிய லிம் செல்ஸுக்கு என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the cells found in the lymphatic cells are called lymphocytes. இங்க இருக்கக்கூடிய செல்ஸுக்கு என்ன பேரு? lymphocytes பேரு. Then the lymphocytes collected in the lymphatic fluid are carried via the arterial blood and are recycled back to the lymph. The lymphocytes சொல்றோம் இல்லையா, cells found in the lymphatics are called lymphocytes அப்படிங்கிறோம். இந்த நிணநீரில் இருக்கக்கூடிய இந்த லிம்போசைட்டுகள் என்ன செய்யும், தமனி ரத்தத்தின் மூலமா, அதாவது சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டீரியல் பிளட் அப்படின்னு சொல்லக்கூடிய தமனி ரத்தத்தின் வழியா இது என்ன செய்யப்படும் அப்படின்னா எடுத்து செல்லப்பட்டு மறுபடியும் என்ன செய்யக்கூடிய நிணநீருக்குள்ள ரீசைக்கிள் செய்யப்படுது. எடுத்துட்டு போறப்ப எப்படி இருக்கு, ஆர்டீரியல் பிளட் மூலமா எடுத்துட்டு போகுது. அண்ட் அட் த சேம் டைம் தீஸ் ஆர் ரீசைக்கிள் பேக் இன்டு லிம்ஃப், மறுபடியும் அது நிணநீருக்குள்ளேயே மறுசுழற்சி செய்யப்படுது. அடுத்ததா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, the fats are absorbed through the lymph in the lacteals. கொழுப்பு பொருட்கள் சிறுகுடல் சுவரில் இருக்கக்கூடிய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடலுறிஞ்சிகள், அந்த குடலுறிஞ்சிகள்ல என்ன இருக்குன்னா லாக்டியல் டியூப்ஸ் இருக்கும். அந்த லாக்டியல் டியூப்ல இருக்கக்கூடிய நிணநீர் என்ன செய்யும் அப்படின்னா அதன் மூலமா கொழுப்பு பொருட்களை அது உறிஞ்சிருது. the fats are absorbed through the lymph. கொழுப்பு பொருட்களை யார் உறிஞ்சிட, லிம்ஃப் உறிஞ்சுது. ஸோ அது எங்க இருக்குது அப்படின்னு பார்த்தா, எங்க இருக்கக்கூடிய கொழுப்பை உரியுது அப்படின்னு பார்த்தா வில்லின்னு சொல்லக்கூடிய ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், குடலுறிஞ்சின்னு சொல்லக்கூடியதான் வில்லிங்கிறோம். இது எங்க இருக்குன்னா வில்லின்னு சொல்லக்கூடிய குடலுறிஞ்சியில லாக்டியல் டியூப் இருக்குது. எங்க அப்படின்னா இன்டெஸ்டைனல் வால்ல, சிறுகுடல் சுவர்கள்ல, அந்த சிறுகுடல் சுவர்ல இருக்கக்கூடிய வில்லின்னு சொல்லக்கூடிய குடலுறிஞ்சியில லாக்டியல் டியூப் இருக்கு. அந்த லாக்டியல் டியூப்ல இருக்கக்கூடிய லிம்ஃப் என்ன செய்யும் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய லிம்ஃப் மூலமா கொழுப்பு பொருட்கள் ஃபேட்ஸ் எல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா லிம்ஃப் வந்து உறிஞ்சி எடுத்துக்குது. ஃபேட்ஸ் ஆர் அப்சார்ப்டு த்ரூ தி லிம்ஃப். கொழுப்பு பொருட்களை நிணநீர் மூலமா உறிஞ்சுது. அதுக்கு உதவி செய்யக்கூடியது எது அப்படின்னா அந்த வில்லின்னு சொல்லக்கூடிய குடல் உறிஞ்சிடக்கூடிய லாக்டியல் குழாய்கள் வந்து உதவி செய்யக்கூடியதா இருக்குது.